அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 10ஆம் தேதிக்கான செய்தித்தாளை தான் பார்க்க போகிறோம். இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தியில் இல்லை, ஃப்ரண்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சமீபத்தில் டிஎன்பிசியோட குரூப் 1 ரிசல்ட் வந்து ஃபைனல் ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து 90 பணியிடங்களுக்கான ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதோட இதுதான் ஃப்ரண்ட் பேஜில் இருக்குது. ஸோ அதோட ரிசல்ட் படி ஒரு பிரபல அகாடமி வந்து அதை வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததான் இன்றைக்கி தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இந்தியாவின் சுதர்சன சக்கர வியூகத்தில் சிக்கி பாகிஸ்தான் 400 ட்ரோன் சின்ன பின்னம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வான் பாதுகாப்பு ஆயுதங்களால் இந்திய இராணுவம் கடும் பதிலடி கொடுத்தது. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாத ஊடுருவலை எல்லை பாதுகாப்பு படை முறியடித்தது அப்படிங்கிற செய்தி. இந்த சுதர்சன சக்கர வியூகம் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, S-400 அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை தான் சொல்கிறாங்க. ஸோ S-400 அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு எப்படின்னா, எதிர்நாட்டு ட்ரோன்களோ இல்லை விமானங்களோ வரும்போது அதை வந்து வானிலேயே தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு அதிநவீன இயந்திரம் தான் இந்த S-400. ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து 400 ட்ரோன்களை வந்து இந்தியாவுக்குள்ளே அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து சின்ன பின்னமாக்கிருச்சு இந்த S-400. இதை தான் வந்து சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து சுதர்சன சக்கரம் அப்படின்னா, அந்த கிருஷ்ணர் கையில் இருக்கிற சக்கரம் வந்து எப்படி வந்து எதிராளிகளை வந்து அழிக்குமோ அது மாதிரி இது வந்து S-400 வந்து இது வானிலேயே அழிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முப்படை தளபதிகளுடன் பிரதமர் வந்து ஆலோசனை அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய ஆயுதங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ஹைலைட்டான விஷயம் தான் அந்த S-400 அப்படிங்கிறது. ஸோ அதோட இமேஜும் கீழே உள்ள செய்திகளில் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்த்துருக்கோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த S-400 அப்படிங்கிற அதிநவீன இயந்திரம். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை வந்து நிப்பாட்டி வச்சுருவாங்க. இது வந்து வானிலேயே அந்த இது மூலமாக செயற்கைக்கோள் அப்புறம் வந்து அந்த GPS மூலமாக வானிலேயே வந்து தாக்கி அளிக்கக்கூடியது. என்ன கொடுத்துருக்காங்க, போர் விமானங்கள், ஏவுகணைகள், ட்ரோன்களை ஒரே நேரத்தில் S-400 தாக்கி அளிக்கும். குறிப்பாக 30 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கும் ட்ரோன்களையும் நடுவானில் இடைமறித்து அளிக்கும் திறன் கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த S-400 அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து இந்த 400 ட்ரோன்களை வந்து காலி பண்ணியிருக்கு. அடுத்தது வேறு என்ன ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் தெரியும். இதுலேயும் அதை தும்சம் செய்த S-400 தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்கே ஒரு ஆக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேபிள் தொலைக்காட்சி நெட்வொர்க் அந்த விதிப்படி பார்த்தீங்கன்னா 2021 பிரிவு 6(1) படி தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் போது அதற்கான நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் அவ்வப்போது தாக்குதல் குறித்த விவரங்களை அளிப்பார். அதனை மட்டுமே ஊடகங்கள், அதாவது பொய் செய்தி எதுவும் வெளியிடாதீங்க அப்படிங்கிறத இந்த ஆக்ட் மூலமாக. இப்போ நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஆக்ட் மூலமாக தான் இது நடக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த ஆக்ட் விதிகள், சட்டம் விதிகள் அப்படிங்கிறது என்னென்னா, முதல்ல சட்டம் போட்டுருவாங்க. சட்டத்தில் சில விஷயங்கள் சொல்லி போட்டுருவாங்க. அதன் பின் வந்து விதிகள் கொஞ்சம் சில விஷயங்களை உருவாக்குவாங்க. விதிகளில் மாடுலேஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கேபிள் டிவி தொலைக்காட்சி நெட்வொர்க்கு விதிகள் வந்து 2021 அதன்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஊடகங்கள் வந்து எப்படி செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு இராணுவ வீரர் வந்து எல்லையில் நடந்த தாக்குதலில் ஆந்திர இளைஞர் வீரமரணம் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நிறைய நவீன ஆயுதங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமானது இந்த S-400 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி இணையம் பகுதியில் சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய போலீஸ் அகாடமி கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஹைதராபாத்தில் இருக்குது. தெலங்கானா மாநிலத்தில் உள்ள ஹைதராபாத்தில் இந்த அகாடமி இருக்குது. ஏன் அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த ஹைதராபாத் வந்து இராணுவ நடவடிக்கை மூலமாக தான் இந்தியாவுக்குள்ளே இணைச்சிருப்பாங்க. அதை வந்து செயல்படுத்தி காட்டினது யார் அப்படின்னு பார்த்தோன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான். ஸோ அவரோட நினைவாக இந்த போலீஸ் அகாடமியை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. இவர் தான் முதல் துணை பிரதமர், இவர் தான் முதல் உள்துறை அமைச்சரும் கூட. ஸோ அதனால தான் அவர் பேரில் வந்து இந்த போலீஸ் அகாடமி வந்து செயல்பட்டுருக்கு. காவல்துறையின் தரநிலைகளை அமைத்தல், நாட்டில் உள்ள காவல் பயிற்சி நிறுவனங்களின் வலையமைப்பை வழிநடத்துதல், திறன் மேம்பாட்டு பங்களித்தல், பயிற்சி முறைகளை உருவாக்குதல், காவல் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு பிரச்சனைகள் குறித்து ஆராய்தல், வளர்ந்து வரும் சவால்களை போக்கும் வழிமுறைகளை கண்டறிதல் உள்ளிட்ட பணிகளில் இது ஈடுபட்டு வருகிறது. ஸோ இதில் இன்சுலின் பம்பு பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்சுலின் இல்லாதவங்களுக்கு இது வந்து ஒரு இது மாதிரி பம்பு மாதிரி இது செயல்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை.
இந்த நான் முதல்வன் திட்டத்தில் ஒரு பிரிவு தான் இந்த போட்டித் தேர்வு. இதில் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற 58 பேர் மத்திய அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி, முதல்வர் அறிவிப்பு அப்படிங்கிற செய்தி. மத்திய அரசு அப்படின்னா எஸ்எஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா 58 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. சமீபத்தில் யூபிஎஸ்சியில் கொஞ்சம் பேர் செலக்ட் ஆனதை போட்டிருந்தாங்க. ஸோ அது போக இப்போ எஸ்எஸ்சியில் போட்டிருக்காங்க. இந்த நான் முதல்வன் அப்படிங்கிறது இளைஞர்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத்தர்ற ஒரு அமைப்பாக இருக்குது, ஒரு திட்டமாக இருக்கிற நிலமையில் இது போட்டித் தேர்வுங்கிறது அதிலோட ஒரு பிரிவு தான். ஸோ அதில் வந்து ஏற்கனவே யூபிஎஸ்சி போட்டிருந்தாங்க, இப்போ எஸ்எஸ்சிலையும் 58 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், நான் முதல்வன் திட்டம் வந்து முதல்வர் அவர்களோட கனவு திட்டம் அப்படிங்கிறதுனால அது சார்ந்த கேள்விகள் ஒரு எக்ஸாம்பிளையுமே வந்துட்டு தான் இருக்குது. இங்கே ஒரு செய்தி என்ன அப்படின்னா, 2ஆம் உலகப் போரில் நாசி படைகளை வெற்றி கொண்டாட்டத்தை குறிக்கும் வகையில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நேற்று 80வது வெற்றி தினம் கொண்டாடப்பட்டது. அப்போது நடைபெற்ற இராணுவ அணிவகுப்பை பார்வையிடும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், சீன அதிபர் ஷி ஜின்பிங். இந்த விழாவில் வந்து இந்திய பிரதமரும் கலந்து கொள்கிறதா இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இப்போ போர் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்திய பிரதமர் வந்து அங்கே செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதுவும் அதே செய்தி தான். ஸோ நாஜி படைகளுக்கான மோதலில் ரஷ்யாவின் வெற்றி தினமும் கொண்டாட்டம். அது என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 9 நினைக்கிறேன். என்ன டேட்டு? மே 10. ஆமாம், மே 9. இங்கே ஒரு செய்தி பாருங்கள். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும்படி மாநிலங்களை கட்டாயப்படுத்த முடியாது, மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம். அதாவது மத்திய அரசு சார்பாக வந்து உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு கேஸ் போயிருக்கு. அந்த கேஸில் வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும்படி மாநிலங்களை நம்ம கட்டாயப்படுத்த முடியாது, என்ன தான் கல்வி வந்து பொதுப்பட்டியலில் இருந்தால் கூட அதை வந்து நம்ம கட்டாயப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.